ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ். Yamaha பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஐகானிக் மோட்டார் சைக்கிளான RX100 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவுக்கு ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த RX100 என்ன மாதிரியான டிசைனில் என்ன இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து வரப்போகுது அண்ட் என்ன ப்ரைஸ் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, RX100 உண்மையிலேயே லான்ச் பண்ணுறாங்களா இல்லையா, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaவோட RX100 ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ பெருசாக டைப் பண்ணாலும் பரவாயில்ல, அதை ரீசன் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். RX100 அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன? அந்த பைக்கோட டிசைன் அண்ட் அந்த பைக்கோட சவுண்டுங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்ததுனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1990s அண்ட் 96 டைம்ஸ்லாம் அதோட சவுண்ட், அந்த பைக்கோட டிசைன், பர்ஃபார்மன்ஸுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இன்றைக்குமே இந்தியாவில் இருக்காங்க. இன்றைக்கி 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுக்க முடியாது இந்தியாவில், ஏன்னா BS6 நார்ம்ஸ்க்கு எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக, ஏன்னா அப்போ தான் BS6 நார்ம்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ BS6க்கு கன்வெர்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒரு RX100 அப்படியே அதே டிசைனில் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பைக்கோட சாயலில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீவே SR125 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ஸ்ட்ரீட் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம், ரெட்ரோ ஸ்ட்ரீட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த RX100 சாயல்லே இருக்குது. அது நம்ம ஓல்டு ஸ்கூல் லுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா RX100 மாதிரியே நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கீவே குயிக்காக அவங்களுடைய எல்லா பைக்ஸுமே இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்தாங்க. ஸோ பெனிலி அண்ட் கீவே எல்லாத்தையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போது Yamaha பிளான் பண்ணுறாங்களா RX100 இந்தியாவுக்கு லான்ச் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா 100cc கண்டிப்பாக லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. Yamaha பார்த்தீங்கன்னா 150 இல்லாட்டி 125cc RX மாடல் இல்லாட்டி SR125 இல்லாட்டி SR150 அப்படிங்கிற இந்த 2 நேமில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. RX அதே நேமில் கூட லான்ச் பண்ணலாம், ஆனால் 125cc லான்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி 150 135 இல்லை வேறு ஏதாவது செக்மெண்ட்லையோ லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் RX மாடல் இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுவாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த RX மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 98cc 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இருந்தது, 11 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட சவுண்டு வேறு லெவலில் இருக்கும், டிசைன், அந்த பைக்கோட கம்ஃபர்ட் எல்லாமே பெஸ்ட்டு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நம்ம BS6 எமிஷன் நார்ம்ஸ்க்கு அது எல்லாத்தையும் ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு பைக்கை கிரியேட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிள் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் டஃப் இருக்குங்க அதில். ஏன்னா அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரியான டிசைன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரெட்ரோ லுக்கில் தான் RX என்ன மாதிரி லுக்கோ அதே தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப் வரப்போகுது, அதே சர்க்குலராக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வரப்போகுது. ரவுண்டடான அந்த ஒரு டெயில் லேம்ப் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் தான், ஸ்போக் வீல்ஸ் கிடையாது. இருந்தாலும் ஒரு 10 ஸ்போக் வீல்ஸாவது கொடுத்தா செமையாக இருக்கும். ஃப்ளாட் சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்லியன் கிராப் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா U ஷேப்பில் இருக்கும், அதுவும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 லிட்டர்ஸ் அண்ட் பிலோ தான் கொடுப்பாங்க. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ RX100 அப்படின்னாலே அந்த பைக்கோட சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக RX100 பார்த்தீங்கன்னா அதோட த்ராட்டிலிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பைக்கை ஓட்டும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த பைக் மேலே இருக்கிற கிரேஸாக இருக்கட்டும், எல்லாமே என்றைக்குமே எனக்கு குறைஞ்சது கிடையாது. என்ன மாதிரி டெக்னாலஜியில் ஒரு சூப்பர் பைக்கே வந்தாலும் RX பக்கம் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது 90s கிட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மோட்டார் சைக்கிள் அப்படின்லாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கண்டிப்பாக வரப்போகுது. ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி Yamaha அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் XSR இப்போதைக்கு இந்தியாவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது FZX பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி ஏதாவது FZ பிளாட்ஃபார்மில் இருந்தாவது, அதோட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்தாவது RX மாடல் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. RX காப்பியில் எக்கச்சக்கமான பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் Yamaha RX லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க டெலஸ்கோபிக் ஃபோக்ஸில். அண்ட் ஒரு ரெட்ரோ தீம் மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு RX100 எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இல்லை உங்களுக்கு Yamahaவோட RX100 பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.